அன்பு நண்பர்களே, இன்றைக்கு திருக்குற்றாலத்தில் கைலாசநாதருடைய திருக்குற்றாலநாதர் சேவைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். திங்கள் காலை குற்றாலத்திற்கு வந்து இன்றோடு 3வது நாள் நிறைவருகிறது. இன்றைக்கு மாலை குற்றாலத்திற்கும் கிளம்பியிருக்கிறோம். அருமையான மழை பெய்ததனால் நல்ல அறிவிக்கப்பட்டுகிறது. लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலுமே துயிலந்தாய் சீரார் இருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2805வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருடைய பெரிய திருவந்தாதியிலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியுடைய 9வது பாசுரம், 59வது பெரிய திருமொழி பாசுரம். முதலிலே ராமானுஜர் அருடைய தனியன். முந்துற்ற நெஞ்சே முயற்சி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருகூரும் சோலை சூழ் மொய் பூம் ஒரு நல் குருகூரன் மாறன் பெயர் கூறு. 59வது பாசுரம். மாடே வரப்பெறுவார் மன்றே வல்வினையார் காடானும் மாதானும் கை கொண்டார் ஊடே போய் போரோதம் சிந்து திரை கண் வளரும் பேராளன் பேரோத சிந்திக்க பேர்ந்து. கடந்த சில பாசுரங்களாகவே ஆழ்வார் தன்னை விட்டு வல்வினைகள் போய்விட்டது, வல்வினைகள் எந்த காட்டுல போச்சு, மலையில போச்சு, காத்துல போச்சு, நெருப்புல போச்சுன்னு தெரியல எல்லாம் பேசினார். ஆனா இந்த பாசுரத்துல திரும்பவும் வல்வினைகள் வந்து தன்னை தொற்றி கொண்டதோ என்று சந்தேகப்படுகிறார். காரணம், இருள்மா நிலம் என்று இந்த நிலத்திற்கு இருள் சூழ்ந்திருக்கிற உலகம் என்றும் பாவங்கள் நிறைந்தது இந்த உலகம் என்று ஒரு பேர் உண்டு. அப்போ அதனுடைய குணங்கள் எப்போதும் இருந்துதானே ஆக வேண்டும். அப்படி அந்த குணங்கள் தன்னையும் பற்றி கொள்ளுமோ, கொள்ளாது என்றாலும் கொள்ளுமோ என்று ஐயப்பாடோடு பேசுகிறார் இந்த பாசுரத்திலே. திருப்பார்கடலிலே பள்ளியை கொண்டிருக்கிற பெருமாளுடைய பெயரை சொன்னப்புறம் கூட இந்த பாவங்கள்லாம் நம்மளை வருதுன்னா என்ன அர்த்தம் தெரியலையே அப்படின்னு பேசுறார். பேரோதம் என்று சொல்கிறார். பேரோதம் என்றால் பெரிய விசாலமான கடல். சிந்து திரை ஊடே போய் சிதறி வழிந்து ஓடுகிற அல்லது தொடர்ந்து அலையளிக்கக்கூடிய அந்த பார்க்கடலிலே யோக நித்திரையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமங்களை நான் எப்போதும் ஜபித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்த பாத்திரத்திலேயே கொடிய பாவங்கள் நம்மை விட்டு போய் காடுகளிலோ மற்ற ஏதேனும் ஒரு இடத்திலோ போய் சேராமல் இருக்கிறதே, இது இன்னமும் நம்மிடம் வந்து வாழலாம் என்று எண்ணத்தில் இருக்கிறதோ என்று கேட்கிறார். மாடே வரப்பெறுவார் என்றால் இந்த இருள் தரு திருமாநிலத்திலே எப்படிப்பட்ட ஞானிகளுக்கும் கூட இங்கே இந்த உலக வாழ்க்கையினுடைய பந்தம் ஏற்பட்டுவிடும். தவம் மேற்கொள்கிறான் விஸ்வாமித்திரன். அவன் தவத்தை கலக்க மேனகையை அனுப்புகிறான் இந்திரன். தவத்தில் என்றால் கடுமையான தவம் செய்யக்கூடிய விஸ்வாமித்திரனுடைய கவனத்தை ஈர்க்குமாறு இருக்கக்கூடிய நிலமாக இருக்கிறதுனால இது இருள் தருமான் ஞானம் என்று கொள்ள வேண்டும். என்றால் இங்கு எவ்வளவோ பெரிய பக்தர்களாக இருந்திருக்கிறார்கள், முக்தர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் கூட உலகப்பற்றிலே சில வகைகளிலே ஈடுபட்டு பாவத்திலே ஈடுபடுமாறு செய்வதுதான் இந்த உலகத்தினுடைய சிறப்பாக இருக்கிறது. நானும் எம்பெருமானுடைய திருக்குணங்களையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கூட இந்த இடையிலேயே இந்த நிலத்தினுடைய சாயல் என் மீது விழுந்து விடுகிறது. ஏனென்றால் இருள் தரு மாநலம் என்றே இதற்கு பெயர் இருப்பதனால் நாம் என்னதான் பகவத் பக்தியில் இருந்தாலும் கூட அது அதனுடைய வேலையை காட்டும் தான் போல் இருக்கிறது என்று சொல்கிறார். 54வது பாட்டிலே சொன்னால் வானோ மறிகடலோ மாருதமோ தீயகமோ காணோ ஒருங்கிற்று என்று வல்வினைகள் போன இடமே தெரியவில்லை என்று பேசின ஆழ்வார்
மீண்டும் வல்வினையார் காடானும் மாதானும் கைகொள்ளார் என்று இந்த பாசுரத்திலே சொல்வதன் மூலமாக எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் பாவக்காரியங்களிலே இந்த நிலமானது நம்மை ஈடுபடுத்தி வைத்துவிடும். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற உணர்வை சொல்லுமாறு இருக்கிறது. சென்ற பாட்டிலே மாடு என்பதற்கு பொருள் செல்வம் என்று பொருள் கொண்டிருந்தோம். இந்த பாட்டில் அப்பதமே பக்கம் என்று சொல்லுகிறோம். மாடு பொன் பக்கம் செல்வம் என்பது நிகழ்வு. நிகழ்வு என்றால் டிக்ஷனரி இலக்கணம். வரப்பெறுவாராம் என்ற சொல் நயத்தினால் இனி அந்த ஆசைக்கு இடமில்லை. பல்வினைகள் கண்டிப்பாக நம்மிடத்திலே தங்க முடியாது. இருந்த போதிலும் இந்த நிலத்தினுடைய தன்மையின் காரணமாக நம்மை அது சேர வேண்டும் என்று முயற்சிக்கிறதோ, பெருமாளின் திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது கூட அது நம்மிடம் சேர வேண்டும் என்று முயற்சிக்கிறதோ என்று சந்தேகமாக வினா எழுப்பி கண்டிப்பாக அதெல்லாம் நடக்காது என்று அவரே முடிவு கட்டுகிறார். இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒருவரை பாசுரத்தை சேவிப்போம். மாடே வரப்பெறுவாராம் என்றே வல்வினையார் காடானும் மாதானும் கைகொண்டார். மூடே போய் போரோதும் சிந்து திரை கண்வளரும் பேராளன் பேரோத சிந்திக்க பேர்ந்து. காயேன வாசா மனசேந்திரவா அபியாத்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் வரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாளும் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.